ஹாய் ஆல், பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு கேஸ் பார்க்கலாம். பெருபாரி யூனியன் வழக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், ஓகேங்களா? பெருபாரி யூனியன் வழக்கு 1960 இந்த கேஸ் எப்படின்னா யாருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பெருபாரி அப்படிங்கிற இடத்த பாகிஸ்தானுக்கு மாற்ற பாராளுமன்றத்தின் அதிகாரம் தொடர்பான வழக்கு தான் இது, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப என்ன பண்ணுறாங்க, இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியாக பிரித்தாங்க, ஓகேங்களா? அப்படி பிரிக்கும்போது நம்ம இந்தியாவுக்குன்னு எல்லைகள்லாம் வகுத்துருப்பாங்கல்ல, அதை எல்லைகளை பிரித்தவர் வந்து சிரில் ஜான் ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர். அப்படி பிரிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பெருபாரி அப்படிங்கிற இடம் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அதை வந்து மேப்பில் சேர்த்தாமல் விட்டுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மேப்பில் அந்த பெருபாரிங்கிற இடத்த சேர்த்துட்டாங்க. இப்போ நமக்கு எல்லை பிரச்சனை வருது. இந்த பெருபாரி வந்து இந்தியாவில் இருக்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடம், ஓகேங்களா? எங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் ஜல்பைகுரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் பெருபாரி வந்து இருந்துச்சு. ஆனால் எல்லையை பிரிக்கும்போது அதை சேர்க்காம விட்டதுனால அதை பாகிஸ்தானில் சேர்த்துட்டாங்க. இப்போ 1952 எல்லை பிரச்சனை வருது. என்ன பண்ணுறாங்க, 1958 நம்மளோட பிரசிடெண்ட்டும் பாகிஸ்தானோட அதிபர் நூனும் ஒப்பந்தம் போடுறாங்க. நம்மளோட பிரசிடெண்ட் யார், நேருவும் நூனும் ஒப்பந்தம் போட்டு நேரு-நூன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1958 போடுறாங்க. பெருபாரிங்கிற இடத்த இந்தியாவுக்கு பாதி பாகிஸ்தான் பாதி அப்படின்னு இவங்க பிரிச்சிடுறாங்க. இதை வந்து வெஸ்ட் பெங்கால், நீங்கள் எங்கள் இடத்துல இருக்க ஒரு இடத்த நீங்கள் எடுத்து கொண்டு போய் அப்படியே வேறொரு நாட்டுக்கிட்ட கொடுத்துருக்கீங்க, எங்ககிட்ட எதுவுமே ஒரு இன்ஃபார்ம் பண்ணலை, எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 1960 ஒரு கேஸ் போடுறாங்க. அதுதான் இந்த பெருபாரி யூனியன் வழக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்டிகல் 143 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட ஆலோசனை அதிகாரம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போனதுனால இப்போ என்ன பண்ணுறாரு, நம்மளோட பிரசிடெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, ஓகேங்களா? 143 யூஸ் பண்ணி ஆலோசனை கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி ஆர்டிகல் 3 வந்து நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 3 என்னது, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களை மாற்றுறது, எல்லையில் மாற்றுறது, பரப்பளவை கூட்டுறது, குறைக்கிறது, புதிய மாநிலங்களை உருவாக்குது. இதெல்லாம் வந்து அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், சட்ட திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 பெருபாரி என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு மாற்றி கொடுத்துட்றாங்க. இந்த கேஸில் தான் வந்துட்டு ப்ரியாம்பிள்ங்கிறது நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.